لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறு தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையுடைய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை மௌத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, மௌத்தை எதிர்பார்த்து கொண்டே வாழக்கூடிய வாழ்க்கை, யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. மேலானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளையாட்டு, வேடிக்கை என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். وَمَا هَذِهِ الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا لَعِبٌ وَلَهْوٌ. உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, இது வேடிக்கை, விளையாட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, இது ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலானவர்களே, ஏமாற்றத்துக்குரிய ஒரு வேடிக்கை, விளையாட்டான ஒரு உத்தரவாதம், ஒரு உண்மைத்தனம், ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் துனியாவுடைய வாழ்க்கை. ஆனால் மேலான சகோதரர்களே, மௌத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மறு உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, மௌத்தோடு ஆரம்பமாகி விடுகிறது. அது உண்மையான வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த ஆখিরাத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, ஆখিরাத்துடைய வீடு இருக்கிறதே, அந்த ஆখিরাத்துடைய மாளிகைகள் இருக்கிறதே, அந்த ஆখিরাத்துடைய ஒதுங்கும் இடங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் லஹியல் ஹயவான், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொன்னால் அதுதான். மேலானவர்களே, எனவே இந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு ஏன் கொடுத்திருக்கிறான்? யதார்த்தம் இல்லாத ஒரு போலியான, ஏமாற்றமான, ஒரு வேடிக்கை, விளையாட்டான இந்த வாழ்க்கையை ஏன் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான்? உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கு வயதை, வருடத்தை நிர்ணயம் செய்து, காலத்தை நிர்ணயம் செய்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மௌத்தை முடிவு செய்துதான் உலகத்துக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன் இந்த வாழ்க்கை? மேலானவர்களே,
ஒரு உயர்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான அந்த ஹகீகத்தான யதார்த்தமான அந்த மேலான சொர்க்கத்துடைய மாளிகைகளை அடைய வேண்டும், அந்த சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பெரிய தரஜாக்களை அடைய வேண்டும், அந்த மேலான சொர்க்கத்துடைய இன்பங்களை அடைய வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த வாழ்க்கை தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. மேலானவர்களே, எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையில நாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைஞ்ச, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்ச மக்களாக மாறுவதுதான் உலகத்துடைய வாழ்க்கையுடைய இலக்கு. வியாபாரம் செய்தாலும் சரி, விவசாயம் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் ஈடுபட்டாலும், வீடு கட்டினால், வாகனம் வாங்கினால், திருமணம் முடித்தால், குழந்தைகளை பராமரித்தால், உலகத்துடைய ஒவ்வொரு செயற்பாட்டுடைய நோக்கமும், ஒவ்வொரு அசைவுகளுடைய நோக்கமும், இது ஒவ்வொன்றிலும் என்னைய படைச்சவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எப்படி வாழ சொல்லி இருக்கிறான், எப்படி வாழும்படி அல்லாஹ் ஏவி இருக்கிறான், எங்களுக்கென்று சொல்லி வாழும் வாழ்க்கையை வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ் வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூ. ரசூல் வந்திருக்கிறார், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் உங்களுக்கு வாழும் போது எடுத்து நடக்கும்படி ஏவினார்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு இரவிலும் பகலிலும், ஒவ்வொரு கர்மங்களிலும் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் உங்களுக்கு காட்டி தந்தார்களோ, சொல்லி தந்தார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழும்படி சொன்னார்களோ, ரெண்டு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறை ஒன்று, இன்னும் ஒன்று இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் சொல்லி காட்டிய முறை. அந்த வாழ்க்கையும் வார்த்தையும் அல்லாஹ் சொல்றான், எதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ ஃபஹுதூஹ், அத்தனையையும் உங்களோட வாழ்க்கைக்காக வேண்டி எடுத்துக்கோங்க. எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ, வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூ, எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ, வேண்டாம் என்று சொன்னார்களோ, வெறுத்தார்களோ, மறுத்தார்களோ, வாழ்க்கையை விட்டு தூரமாக்கினார்களோ, அப்படியான ஒவ்வொன்றையும் ஃபன்தஹூ, நீங்களும் வாழ்க்கையிலிருந்து தவிந்துக்கோங்க. இதுதான் வாழ்க்கையுடைய இலக்காக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் காலம் கொஞ்சம், ஆனால் வாழ இருக்கும் காலம் விசாலம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நஃப்ஸ கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, யாரு உலகத்துடைய வாழ்க்கையில வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, உலகத்துடைய வாழ்க்கையில நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறார், ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறார். உலகத்துல மக்களுக்கு விருப்பம் ஒன்று இருக்குது, அதுதான் நஃப்ஸ் சொல்லக்கூடிய ஆசைக்கு, இச்சைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய, தனது மனம் போன போக்குல வாழக்கூடிய, அந்த மனசுடைய திருப்திக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறார், மனதை கட்டுப்படுத்துகிறார், ஆசைகளை கட்டுப்படுத்துகிறார், விருப்பங்களை கட்டுப்படுத்துகிறார். உலகத்துல நான் தெரிவு செய்யக்கூடிய வாழ்க்கை எனது மனம் சொல்லும் வாழ்க்கை அல்ல, எனது நபி சொன்ன வாழ்க்கை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை. குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. மேலானவர்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கு ரெண்டு பகுதி, ஒன்று குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம், இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய நபியுடைய மேலான பொன்மொழிகள் ஹதீஸ். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. மேலானவர்களே, குர்ஆனை பார்ப்போம், ஹதீஸை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, தரக்துகும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, நான் உங்களை ஒரு வெண்மையான தெளிவான மார்க்கத்திலே உங்களை விட்டு செல்கிறேன். மூடலான மார்க்கம் அல்ல, எதுவுமே சொல்லப்படாத மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்துல எதுதான் சொல்லப்படாமல் இருக்கிறது? ஜஹாலத், மடமை இந்த மார்க்கத்திலே கிடையாது. அந்நிய மதங்களுக்கு போனா ஒன்று சொல்லப்பட்டிருந்தா அது 10 சொல்லப்படாமல் இருக்கும், மௌனம் சாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒன்றும் சொல்லப்பட்டது அது நேர்வழி அல்ல, அது ஏதோ அவர்களுக்கு பட்ட முறையில சொல்லப்பட்டிருக்கும். சரியாம் இருக்கலாம், பிழையாம் இருக்கலாம்.
ஆனால் இஸ்லாத்திலே சரி மட்டும்தான், உண்மை மட்டும்தான், நேர்வழி மட்டும்தான், சொல்லப்படாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வந்து உலகத்துல 63 வருஷ காலங்கள் வாழ்ந்து 23 வருஷ காலங்கள்ல நபித்துவத்துடைய வாழ்க்கையில வஹீயுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டின முறைகளை உங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க. மேலான சகோதரர்களே, அப்படி இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தனது நப்ச கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். குர்ஆன்ல 114 சூறாக்கள். மேலானவர்களே, 23 வருஷ காலங்கள் இறங்கிய குர்ஆன்ல முதலாவது இறங்கிய ஆயத் எது என்று சொல்லி கேட்டா இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் பதில் அளிப்பார்கள். சூரத்துல் அலக்குடைய இக்ரா என்று சொல்லி ஆரம்பித்த 5 ஆரம்ப ஆயத்துகள். எல்லாரும் சொல்லுவாங்க, குர்ஆனுடைய கடைசியாக இறங்கின ஆயத் எது? மேலானவர்களே, குர்ஆன்ல கடைசியாக இறங்கின ஆயத் என்ன தெரியுமா? குர்ஆன்ல இவ்வளவு விஷயங்களை சொல்லி சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்லி தந்த அல்லாஹ், கியாமத்துடைய நாளை பத்தி சொன்ன அல்லாஹ், நோன்பு சதகா தான தர்மங்களை பத்தி சொன்ன அல்லாஹ், தொழுகையை இபாதத்தை பற்றி சொல்லி அல்லாஹ், மக்களுடைய கடமைகளை பற்றி எங்களுக்கு விவரித்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி ஆயத் என்ன தெரியுமா? வத்தகூ, மனிதர்களே பயந்து கொள்ளுங்கள். கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத், மனிதர்களே பயந்து கொள்ளுங்கள். எதை பயந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளையிலே தான் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்பட போகிறீர்கள். கியாமத்துடைய நாள், அவனுடைய சன்னிதானத்துக்கு போக வேண்டும், அவனுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தனித்தனியாக கூப்பிடுவான். கூட்டமாக, குடும்பமாக, ஊர் மக்களாக, கோத்திரங்களாக, தெரிந்தவர்களோடு, நண்பர்களோடு ஒரு பயணம் செய்வதாக இருந்தாலும் நாம் தனியாக பயணம் செய்வதை வெறுக்கின்றோம். கூட்டமாக பயணம் செய்கின்றோம், நண்பர்களை அழைத்துக் கொள்கின்றோம், குடும்பத்தோடு வாழுகிறோம், மனைவியோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு குடும்பமாக வர முடியாது, கூட்டாளிமார்களோடு வர முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு ஊர் மக்களாக தெரிந்தவர்களோடு இருக்க முடியாது, தனித்தனியாக வர வேண்டும். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, ஒவ்வொருவரும் ஃபர்தா, தனித்தனியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருவார்கள். தனியாக போக வேண்டும். மனைவி தனியாக, கணவர் தனியாக, குழந்தைகள் தனியாக. அல்லாஹ் கூப்பிடுவான், போக முடியாது. அந்த ரப்பு அழைப்பான். கோடான கோடி மக்களை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு நாள், கயாமத்துடைய நாள். கயாமத்துடைய நாட்கள் அல்ல, கயாமத்துடைய நாள் ஒரு நாள். மேலான சகோதரர்களே, அது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் அல்ல. உலகத்துடைய ஒரு நாள் 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள். அந்த கியாமத்துடைய ஒரு நாள் இருக்கிறதே, அது உலகத்திலே கணக்கு போடக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாள் கான மிக்தாருஹு 50,000 சனா, நீங்கள் கணக்கு போடக்கூடிய 50,000 வருடங்களுக்கு சமமானது. 50 வருஷம் அல்ல, 1000 வருஷமும் அல்ல, 50 வருஷங்களோ 1000 வருஷங்களோ அல்ல, 50,000 வருடங்கள் உலகத்திலே காலம் கடந்தால் எவ்வளவு பெரிய ஒரு தூரமான விசாலமான காலம் இருக்குமோ அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட காலம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான் தெரியுமா?
பேர் சொல்லி கூப்பிடுவான். உங்களோட பேரையும் உங்களோட வாப்பட பேரையும் சொல்லி அழைப்பான். இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாஇக்கும் வஅஸ்மாஇ ஆபாஇக்கும். உங்களுடைய பேரையும் உங்களுடைய தந்தையுடைய பேரையும் சொல்லி அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு வாழ்க்கையிலே பருவ வயதை எத்திய நாள் தொடக்கம் சிறுபிராயத்துக்கு கேள்வி கணக்கு கிடையாது. சிறுபிராயத்துல ஓடினோம், ஆடினோம், விளையாடினோம், படித்தோம். அது ஒரு காலம், சிறுபிராயம், தெரியாதத்தனம். ஆனால் மேலானவர்களே, பருவ வயதை எத்திய அந்த வயது இருக்கிறதே, அந்த பருவம் இருக்கிறதே, அது ஒரு தெளிவான வயது. அதிலிருந்து கடமைகள் உண்டாகிவிட்டது. தொழுகையா, நோம்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, இபாதத்துடைய பகுதிகள், முஆமலாத்துடைய காலங்கள், கொடுக்கல் வாங்கலிலே சம்பந்தப்பட்ட விடயங்கள், வியாபாரம். அல்லாஹ் கேட்பான், பஜார்ல வியாபாரம் செய்தாய், கொடுக்கல் வாங்கல் செய்தாய், எப்படி நடந்து கொண்டாய்? எனது பணம் எனக்கு தேவையான மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று சொல்வது அல்ல, எனக்கு விரும்பிய விதத்திலே முதலீடு செய்யலாம் என்று சொல்வது அல்ல. அந்த கொடுத்த பணத்துக்கும் எடுத்த பொருளுக்கும், அல்லது கொடுத்த பொருளுக்கும் எடுத்த பணத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமானிதம் மேலானவர்களை, கொடுக்கல் வாங்கல், அல்லாஹ் அதை பத்தி கேட்பான். ஒரு வியாபாரியை சந்திச்சாய், எப்படி நடந்து கொண்டாய்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வைலுல் லில் முத்தஃபிஃபீன். கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்தவர்கள், குறை செய்தவர்கள், அவர்களுக்கு கேடுதான். எங்க கேடுண்டாகியது? மக்கள் கேட்கிறாங்க, நாங்க வட்டியில இருக்கிறோம், நாங்க கொடுக்கல் வாங்கல்ல குறை செய்து கொண்டிருக்கிறோம், பொய் சொல்லி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நஷ்டம் உண்டாகும் என்று உலமாக்கள் சொல்கிறார்களே. எங்கே அந்த நஷ்டம்? நஷ்டத்தை காணும் இடம் இந்த பூமி அல்ல, அதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது, கியாமத்துடைய நாள். அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அவர்களிடத்திலே அந்த நஷ்டத்தை காட்டுவான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ. மக்களுக்கு ஏதாவது ஒன்றை அளந்து நிறுத்து கொடுத்தால் அவர்கள் குறை செய்கிறார்கள், குறைச்சி கொடுக்கிறாங்க, குறைச்சி நிறுக்கிறாங்க. ஒரு இன்ச் குறைச்சி வெட்டினா அது இன்ச்சோட போறது அல்ல, அது கியாமத்துல பதிலுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடியது. ஒரு கிராம்ல குறை செஞ்சா அது ஒரு கிராமோட முடிகிறது அல்ல, அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரக்கூடியது. அளவை நிறுவையை பத்தி பேசும் போது பெரும்பாலான மனிதர்களுக்கு கவனம் போவதெல்லாம், உதாரணமாக ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரியிட பக்கமும் அளக்கிறார், ஒரு குரோசரி வியாபாரி நிறுக்கிறார். இது குரோசரி வியாபாரிக்கும் ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரிக்கும் ஹார்ட்வேர் வியாபாரிக்கும் மட்டும் சொந்தமான ஆயத்து அல்ல. இதிலே உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கிறது. கூலி வேலைக்காரர், நான் எடுக்கும் பணத்துக்கு சரியான ஒரு சர்வீஸ், ஒரு சரியான பணிவிடையை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறதே, நான் ஒரு கூலி தொழிலாளி, நான் ஒரு மேசனியா, ஒரு தொழிலாளி, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். 8 hours எனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாதாந்த சம்பளமாக இவ்வளவு ஒரு கணக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 ஹவர்ஸ்ல நான் செஞ்ச குறைபாடுகள், நான் இந்த 8 ஹவர்ஸ்ல செஞ்ச குறைபாடு, நான் என் பஸ்ஸுக்கு தெரியாம செஞ்ச குறைபாடு, மேலானவர்களே, அவருடைய கண்ணை மூடி நான் சும்மா கழிச்ச நேரங்கள், அதுக்கு எடுத்திருக்கிறேன் காசு பாக்கெட்ல இருக்குது, அதுக்கான கூலியை நான் வாங்கி இருக்கிறேன். பாடசாலை படித்து கொடுக்கும் ஆசிரியர் அவருடைய படித்து கொடுக்கும் அந்த கற்பிக்கும் அந்த டியூட்டியில
அவருக்குரிய அந்த தொழில்ல, அவருக்குரிய அந்த சர்வீஸ்ல அவர் செய்த குறைபாடு. நான் மாதாந்தம் எடுக்கும் சம்பளத்துக்கு நான் முறையான கடமையை இந்த மாணவ மாணவிகளுக்காக நான் நிறைவேற்றுகின்றேனா? இது ஒவ்வொன்றும் அளவை நிறுவையோடு இணைக்கப்பட்டது. இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக்க. அந்த 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 வஸ்ன் இருக்கிறதே, அந்த மீசான், அந்த தராசி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த தராசி, லஹு கிஃபதான், அதுக்கு 2 தட்டுகள் இருக்கும். முழு உலக மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசியாக பிறந்த குழந்தை வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்த அத்தனை பேரும் இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிததன், இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும். அந்த ஒரு சத்தத்துடன் ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், முழு மனித கோடியும் எங்களுக்கு முன்னால் வந்து விடுவார்கள். லதைனா முஹ்தரூன், முழு மனித கோடியும் இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படும் அந்த மீசானுடைய தராசி. தனித்தனிய ஒவ்வொருத்தராக அல்லாஹ் அழைத்து கேள்வி கணக்குகளை கேட்டு மீசானுடைய தராசியிலே போட்டு நிறுக்கும் போது ஃபலா துظلمு நஃப்ஸுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. வேறொருத்தருடைய குற்றத்தை உங்களுக்காக நிறுக்கப்பட மாட்டாது. உங்களுடைய குற்றத்தை வேறொருவருக்கு சாட்டப்பட மாட்டாது. உலகத்திலே எத்தனை கோட்ஸையும் ஏமாத்தலாம், எத்தனை அதாவது நீதிவான்களுக்கு முன்னால் பேச்சு திறன் மூலமாக வெத்தலாம், யாருக்கும் பதில் சொல்லலாம், யார் பக்கமும் குற்றங்களை திருப்பி விடலாம், தான் தப்பிக்கலாம். குற்றவாளி சுத்தமாகலாம், சுத்தவாளி குற்றவாளி ஆகலாம், குற்றத்தை சுமக்கலாம். நல்லவர்கள் ஜெயிலில் இருக்கலாம், கெட்டவர்கள் தலை நிமிர்ந்து வாழலாம். இதெல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபலா துظلمு நஃப்ஸுன் ஷைஆ, ஒரு சிறிதளவும் ஷைஆ, ஒரு சிறிதளவும் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ, அல்லாஹ் சொல்றான், அது ஒரு கோதுமையின் வித்தளவாக இருந்தாலும் சரி, கோதுமையின் வித்தளவாக ஒருவருடைய தவறோ நலவோ, ஒருவருடைய நலவோ தீமையோ இருந்தால் அதைனா பிஹா, அதையும் நாம் கொண்டு வருவோம், மீசானுடைய தராசியிலே போட்டு காட்டுவோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுடைய இபாதாத்துகள், எங்களுடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, மனைவிக்கு உரிய கடமைகளை செய்தாயா? குழந்தைகளுக்கு தேவையான கடமைகளை நீ செய்தாயா? திருமணம் முடிப்பது கெட்டித்தனம் அல்ல. திருமணத்துக்கு பின்னால் மனைவியுடைய கடமைகளை இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, ஹஜ்ஜத்துல் வதாஉடைய தனது உருக்கமான சுருக்கமான பொன்மொழியிலே இருலக தலைவர் சையதுல் அவ்வலீன வல் ஆகிரீன், தாஜுல் மதீனா, சர்தாரே தோ ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறந்த ஒரு உருக்கமான சுருக்கமான அந்த பொன்மொழியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு காட்டாக மக்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டு வந்து ஒரு விடயத்தை மாத்திரம் 3 தடவைகள் 3 பக்கமும் திரும்பி பார்த்து சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? மனிதர்களே, உங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பேரை கொன்று அமானிதமாக فإنكم أخذتموهن بأمانة الله,
அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதமாக அவர்களை நீங்கள் கரத்திலே சுமந்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை சொல்லி ஹராமாக தொடுவது ஹராமாக இருந்த பெண்களை நீங்கள் மொத்தமாக ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பயந்து கொள்ளுங்கள். பலஹீனமானவர்கள், அவசரமாக பயப்படக்கூடியவர்கள், அவர்களை சுருக்க அவசரமாக ஏமாற்றி விடலாம். ரொம்ப மிருதுவானவர்கள், அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மேலான சகோதரர்களே, மனைவியுடைய விடயம், குழந்தைகளுடைய விடயம், பெற்றோர்களுடைய கடமைகள், பாப்பா இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் அவர்களோடு எவ்வளவு உபகாரமாக நடக்கிறேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை பிள்ளைகள் வந்தாங்க, எத்தனை பேர் மருத்துவத்துக்காக அழைத்து சென்றார்கள், எத்தனை பேர், எத்தனை மகன், எத்தனை மகள் தனது அன்பு தந்தையின் வாயிலே, தாயின் அந்த வாயிலே கவளத்தை ஊட்டிவிட்டார்கள், தலையை தடவி விட்டார்கள். எத்தனை பேர் அன்பாக நடந்தார்கள், மிருதுவாக கதைத்தார்கள், சுகம் விசாரித்தார்கள். எங்களுக்கு பிஸி, நாங்க டைம் இல்ல, பணம் சம்பாதிக்கணும், காசுக்கு பின்னால் ஓடணும், எங்கட வேலை வெட்டி. பெற்று சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தெடுத்து பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து மழையிலே நனைந்து வெயிலே காய்ந்து பலவிதமான கேவலங்களை சுமந்து கண்ணீர்களை மறைத்து தனது குழந்தைகளை சிரமத்தோடு வளர்த்து ஆளாக்கி எடுத்து இன்று நாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்களுடைய முதிய வயோதிப நிலைமையிலே எத்தனை பேர் அவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள். அவர்களை நாம் கவனிக்காவிட்டால் அவர்களை பொறுப்பெடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான். ஆனால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கிட்ட ஜவாபு சொல்லணும் இதுக்கெல்லாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழக்கூடிய கொஞ்சம் காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை தந்திருக்கிறான். அந்த நாளைக்காக தயாராகுவதற்காக, கபருக்காக, மஹ்ஷருக்காக. நேற்று இரவும் என்னுடைய சகோதரர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு உதாரணமாக கதைத்தோம். நாங்க வரக்கூடிய வாகனத்துல, மேலானவர்களே, ஒருத்தருடைய வீடு இருக்கிறது, அதுல அவருடைய பெட்ரூம் இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் விருப்பம் பெட்ரூம் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், குளிரூட்டப்பட்டதாக இருக்கணும், நல்லா ராஹத்தாக லக்ஸரியாக இருக்கணும். மேலானவர்களே, எவ்வளவு நேரம் அந்த பெட்ரூம்ல உறங்க போறோம்? கூட்டி கழிச்சு 6 மணித்தியாலம், கூடினா 7 மணித்தியாலம். அதுக்கு மேல யாராவது பெட்ரூம்ல தூங்குவார்களா? 6-7 மணி நேரம் கூடியது நாம் உறங்கும் நம்முடைய அந்த மாஸ்டர் பெட்ரூம், அந்த அறையை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன பூச்சி, ஒரு 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 சின்ன பூச்சி எடுத்துக்கோங்க, ஒரு பள்ளி, ஒரு கரப்பொத்தன் அந்த ரூமுக்குள்ள வந்து இருக்குது. சரி இருக்கட்டும், சும்மா இருப்போமா? அதை அடிச்சு கொண்டு வெளியில வீச காட்டிலும் தூக்கம் போவாது. சகோதரர்களே, 6-7 மணி நேரத்துடைய உறக்கத்துக்கான ஏற்பாடு இவ்வளவு பெருசென்றால், ஆயிரக்கணக்கான வருடங்கள் உறங்க வேண்டிய கபிரிஸ்தானுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆயிரக்கணக்கான வருடங்கள் உறங்க வேண்டிய கபிரிஸ்தான்ல கரப்பொத்தனும் பள்ளியும் அல்ல, அங்க சாட்டப்படுவது பாம்பும் தேலும். பயங்கரமான ஒரு இடம், வெறிச்சிக்குரிய ஒரு இடம், இருண்டு போன ஒரு குழி, கபருடைய இடம். அங்கு நெருப்பு இருக்கிறது. இன்னலில் கபரி லக்தா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது. அது நெருக்கம். அந்த கபருடைய ஏற்பாடாக நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம்? அழகான சந்தர்ப்பம் இதோ எங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. புனிதமான ரமதானுடைய மாதம். அந்த ரமதானை வாழ்க்கையிலே எத்தனையோ ரமதான்களை கடந்து வந்து விட்டோம். ரமதானை கழித்து விட்டோம், கடந்து விட்டோம். அந்த ரமதானிலே இருந்து பாக்கியங்களை சுமந்தவர்கள் எங்களிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ரமதானை கடக்கலாம், எல்லோரும் கடப்பார்கள். ஒரு இடத்தை கடந்து செல்லலாம், அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களை எடுத்து செல்ல வேண்டும். கடந்து செல்வதல்ல, எடுத்து செல்ல வேண்டும். ரமதான்
ஹைறுகளை பரக்கத்துகளை எடுக்க வேண்டும், சுமக்க வேண்டும். மேலானவர்களே, அப்படியாக இருந்தால் இந்த ரமதானை ஒரு பிரயோசனமான ரமதானாக, வாழ்க்கையிலே தக்வாவை அடைந்த, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடைந்த, அல்லாஹ்வுடைய பயத்தை அடைந்த ஒரு ரமதானாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால், நாம் ரமதானுடைய தலைப்பிறை கண்ட செய்தி காதுக்கு எத்தும் போது ரமதானுக்காக தயாராக கூடியவர்களாக இருக்கக்கூடாது. முட்கூட்டி தயாரிப்பாளர்களாக. ஒரு நல்ல வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு ஏற்பாடு, ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக திருமணத்தை அமைப்பதற்கு திருமணத்தின் நாள் ஒன்று இருக்கிறது. அதுக்கு முன்னால் பல மாதங்களுக்கு முன்னால் அந்த ஒரு நாளைக்காக ஏற்பாடு, ஒரு விழாவுக்காக பல நாட்கள் முன் ஏற்பாடு. ஒரு நாள் ஒரு உடுப்பை பெருநாளுடைய தினத்திலே அணிவதற்காக எத்தனை நாளுடைய ஒரு ஆடையுடைய ஏற்பாடு என்று சொன்னால், தக்வாவை உண்டாக்கும் ரமதானை அடைவதற்கு தலைப்பிறை கண்ட நாள் தொடக்கம் சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்பாடு செய்வதல்ல, அதற்கான தயாரிப்பு முட்கூட்டி நாம் ஷஅபானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம், தயாராக வேண்டும். எப்படி தயாராகுவது? வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வதோ, அலங்கரிப்பதோ, அதாவது நிறம் தீட்டுவதோ அல்ல அதற்கான ஏற்பாடு. மஸ்ஜிதுகளை எல்லாம் பெயிண்ட் அடித்து அலங்கரித்து, அதான் ரமதானுடைய ஏற்பாடு. ரமதானுடைய முத்தயாரிப்பு என்ன தெரியுமா? மஸ்ஜிதோடு இணைவோம், இபாதத்தோடு இணைவோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இணைவோம், குர்ஆனை சுமப்போம். இந்த இடத்திலே மொபைல் போன் இல்லாதவர்கள் யார் இருப்பார்கள் என்று கேட்டால், ஒன்றுக்கு 2 சரி இருக்கும். ஒன்றாவது இல்லாதவர்கள் ஒருவராவது இருப்பார்களோ தெரியாது. எங்கட வீட்டில் உள்ள பெண்களுக்கிட்ட இருக்குதா? கட்டாயம் இருக்குது. குழந்தைகள் கிட்ட இருக்குதா? கட்டாயம் இருக்குது. எத்தனை பேருக்கிட்ட இந்த சபையில எனக்கென்று சொல்லி ஒரு குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது? மஸ்ஜிதிலே கண்ட குர்ஆனை ஓதிவிட்டு, இருந்த இடத்திலே வைத்துவிட்டு, குர்ஆன் மதரசாக்களுக்கு செல்லும் குழந்தைகளுடைய குர்ஆன்களை ஓதிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய மனைவி பெண்களுடைய வாழ்க்கையும் கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மொபைலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. குர்ஆனை சுமப்போம், ஓதுவோம், ஷஅபானில் இருந்து தயாராகுவோம், எனக்கென்று ஒரு குர்ஆனை வைத்துக் கொள்வோம், குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக மாறுவோம். மேலானவர்களே, பாவமான குற்றமான காரியங்களை வாழ்க்கையில் இருந்து விட வேண்டும். நாங்க பாவம் என்று சொல்ல போக்கோலே ஒவ்வொருத்தரும் மத்தவங்கட பாவங்களை பார்க்கிறோம், எங்கட பாவங்களை மறந்துடுறோம். மேலானவர்களே, ஒவ்வொருத்தரும் பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையில குறிப்பாக பெரும் பாவங்கள், பொய் சொல்லக்கூடிய பழக்கம், புறம் பேசக்கூடிய பழக்கம். மேலானவர்களே, பொய் சொல்லக்கூடிய பழக்கம் எப்படி என்ற நோம்புல தக்குவா உண்டாகும்? புறம் பேசக்கூடிய பழக்கம், எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி பேசிக் கொண்டிருப்பது தான் வழக்கம். இது பெரும் பாவம். விடுவோம் வாழ்க்கையில் இருந்து. ஜினாவுடைய தொடர்புகள், மேலானவர்களே, அசிங்கமான பழக்கங்களை அழகாக வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டே, அழகான ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டே, கெட்ட தொடர்புகள், கெட்ட நட்புகள் விடுவோம் வாழ்க்கையில் இருந்து. மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த தவறான நண்பர்களை, போன் கண்டெக்ட்ஸ delete பண்ணுவோம், சுத்தமாக்குவோம். அந்த கெட்ட பழக்கத்தை வாழ்க்கையிலிருந்து விடுவோம். யார வாழ்க்கையிலாவது இருந்தால், மேலானவர்களே, சுத்தமானவர்களாக இந்த ரமதானை சந்தித்து இபாதத்தோடு, குர்ஆனோடு, zikரோடு, சதகாவோடு, தர்மத்தோடு இணைந்து இந்த ரமதானை நல்லா நோற்று தக்வாதாரிகளாக மாறி ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கடைசி முடிவை நல்ல முடிவாக்கி தந்துடுவாயாக. கலிமாவோடு மௌத்தாக கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமதானை சிறப்பாக கழிப்பதற்கு உதவி செய்வாயாக. நீ விரும்பும் நல்லடியார்கள்ட்ட கூட்டத்துல சேர்த்துடுவாயாக. யா அல்லாஹ், உலகமெல்லாம் சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீ கை கொடுப்பாயாக. குறிப்பாக யா அல்லாஹ்,
பெரும் சதி தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஓயாத பிரச்சனை யா அல்லாஹ் அந்த பலஸ்தீனுடைய மண்ணிலே யா அல்லாஹ் பல திட்டக்காரர்கள் சதிக்காரர்கள் எல்லாம் பல துறையில இருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லோருடைய ரப்புல் ஆலமீனும் நீ யா அல்லாஹ். நீ எடுக்கும் முடிவுதான் முடிவு யா அல்லாஹ். உனது திட்டம் தான் திட்டம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனது உதவியை கொண்டு உனது ரஹ்மத்தை கொண்டு அந்த பலஸ்தீனிய மண்ணு மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பாயாக. எதிரிகளுடைய திட்டங்களை தவுளுபடியாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் சூழ்ச்சிக்காரர்களுடைய முடிவுகளை அவர் பக்கமே திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு எதிர் வரக்கூடிய ரமதானையாவது யா அல்லாஹ் சந்தோஷமாக நோன்பு நோற்று நோன்பு திறந்து இருக்கக்கூடிய இழந்தவர்களோ ஏராளம் யா அல்லாஹ். இருக்கக்கூடிய குடும்பத்தோட ஆவது சந்தோஷமாக கழிப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. எங்கட நாட்டிலே ஐக்கியத்தை ஒற்றுமையை நலவுகளை கைறுகளை உண்டாக்குவாயாக. எல்லா முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாட்டுக்கு சந்தோஷத்தை ஐக்கியத்தை ஒற்றுமையை யா அல்லாஹ் நாட்டுக்கு நல்ல நிலைமைகளை நீ உண்டாக்கி விடுவாயாக. நல்ல முடிவுகளை நாட்டிலே உண்டாக்குவாயாக. பரக்கத்தை நழுவ வைப்பாயாக. ரஹ்மத்தை விசாலப்படுத்துவாயாக. ஹிதாயத்தை முழு உலக நாட்டு மக்களுக்கும் ஆமாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى فإن الله تبارك وتعالى أمرنا بأن نتقي ونخشاه كما قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدق حياء عثمان وأقضاهم علي كرم الله وجهه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم من بعد غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافع الدرجات ويا غفار يا ستار يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام وأنصاره، اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم رب الرؤوف الرحيم فاذكروه إنه هو الغفور الرحيم.